ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்டான வடை தான் செய்ய போகிறோம். இதை மேக்ஸிமம் யாரும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் நான் கூட இதை செஞ்சதில்லை, ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். சூப்பராகவே வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் வச்சு தான் வடை செய்ய போகிறோம். சோஷியல் மீடியாவில் நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வெண்டைக்காய் வடை தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு நம்ம வெண்டைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதேமாரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கப்பு கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஊறி வந்த பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். இதை ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சமாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு வந்த கடலப்பருப்பை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதோட சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், அது கூட பூண்டு பல்லை தட்டி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், அதையும் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பவும் போல் நம்ம மசாலா வடை தட்டுவோம்ல, அதேமாரி தட்டி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இந்த டைமில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வடை, அதையும் இது கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், வெண்டைக்காய் வச்சு வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.